Daily. Taste the Daily. சென்னை மதுரவாயலில் போலி நகை அடகு வைக்க முயன்ற மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த நபரை அடகு கடை உரிமையாளர் கையும் களவுமாக பிடித்து போலீசிடம் ஒப்படைத்ததன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னை மதுரவாயல் அடுத்த ஏரிக்கரை பகுதியில நகை அடமான கடை நடத்தி வருகிறார். அவர் பர்வீன் குமாவத். இவர் மதுரவாயல் கன்னியம்மன் நகரில் கிருஷ்ணா தங்க நகை அடைக்கடை வைத்துள்ளார். இவரது கடைக்கு கடந்த 1ஆம் தேதி டிப்டாப்பாக வந்த வடமாநில ஆசாமி ஒருவர் தன் பாக்கெட்டில் வைத்த தங்க மோதிரத்தை அடகு வைக்க வேண்டும் என கூறியுள்ளார். அப்போது அந்த நகை சுமார் 6 கிராம் இருந்ததோடு 916 முத்திரையும் பைத்திருந்தது. ஆனாலும் வடமாநில இளைஞர் இதன் மீது சந்தேகம் அடைந்த கடை உரிமையாளர் அதை பரிசோதனை செய்து பார்த்தபோது அது போலியானது என்பதை கண்டறிந்தார். மேலும் அவர் பங்களாதேஷில் இருந்து சட்டவிரோதமாக குடிபெயர்ந்து இருக்கலாம் என அவருக்கு சந்தேகம் அடைந்து அடுத்து அந்த நபரிடம் ஆதார் கார்டையும் கேட்டுள்ளார். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அடுத்து அவர் அடகு தொழில் தங்க நண்பர்களை போன் மூலமாக கடைக்கு வர வைத்துள்ளார். இவர் சுதாரித்துக் கொண்டதை அறிந்த அந்த நபர் வெளியே செல்ல முயன்ற போது அவர் தானியங்கி டோருக்குள் சிக்கிக் கொண்டது தெரிய வந்ததும் என்ன செய்வது என தெரியாமல் துடித்து கூண்டுக்குள் சிக்கி எலி போல அங்கே துடித்த அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் இந்த அவர் சிக்கிக் கொண்டதை அறிந்த உடனே அவர் அந்த கடை உரிமையாளரிடம் தான் கட்டுமான பணிக்காக சென்னை வந்தாலும் இந்த நகையை அடகு வைத்து கொடுத்தால் 2000 கொடுக்கும்படியும் அவரிடம் கூறியுள்ளார். மேலும் ஊரில் தனது மனைவிக்கு போன் அழைத்து சிக்கிக் கொண்டதை சொல்லி கடைக்காரர்களும் கொடுத்துள்ளார். அவர் உனது கணவர் போலீசில் ஒப்படைத்திருக்கிறோம், அங்கு அனைத்தையும் கூறி என தொடர்பை துண்டித்துள்ளனர். மேலும் நண்பர்கள் உதவியுடன் மோசடி ஈடுபட முயன்ற அந்த நபரை காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் நகை கடைக்கு வந்த போலீசார் நகை பறிமுதல் செய்ததோடு அந்த அடகு வைக்க முயன்ற நபரையும் கைது செய்து விசாரணைப்படி பிடிபட்ட நபர் மேற்கு வங்கம் சௌராங்கா பகுதியை சேர்ந்தவர் ஆதில் உசேத் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நபர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இவர் போலி நகையை எங்கேனும் பதுக்கி வைத்துள்ளாரா, மேலும் வேறு யாராவது இந்த கூட்டு சேர்ந்து சென்னையில் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறாரா என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த நபர் எங்கு 916 குறித்த முத்திரைகளை பதித்தார் என்பது குறித்தும் விசாரணை செய்ய வேண்டும் என்பதும் விசாரிக்க வேண்டும் என்ற இந்த நகைக்கடை உரிமையாளர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.